வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு முட்டை அவியல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், 2 தண்டு கருவேப்பிலை, 5 பச்சை மிளகா, ஒரு அரை முறி தேங்காய் எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம். இப்போ நம்ம இந்த முட்டையை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நீட்டு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோ. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு மட்டும் அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு வேக விடலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 தண்டு கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தேங்காய் அரைமுறி தேங்காய்னா ரொம்ப சின்ன தேங்காய், அதனால தான் அரைமுறின்னு சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய தேங்காவாக இருந்துச்சுன்னா அதில் பகுதி எடுத்திங்கன்னா போதும். இப்போது இதில் 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதை சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இப்போது இதில் தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொதிச்சு வரட்டும். நம்ம சேர்த்த தேங்காய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 2 தண்டு கருவேப்பிலை, உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் அரைச்ச கூட்டுக்கு வந்து உப்பு சேர்க்கலை, அதுக்கு கொஞ்சமாக அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம சேர்த்த உப்பு, கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து இதோட இந்த மாதிரி மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம இறக்கிட்டோம்னாலே போதும். சுவையான முட்டை அவியல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.